வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரிஷபராசிக்காரங்களே, உங்கள் காட்டில் மழை தாங்க. ஏன்னா 11க்கு வந்துட்டார் சனி பகவான், லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகாதிபதியே அவர் தான். 9க்கும் 10க்கும் உடையவர். சுக்கிரன் உங்கள் ராசிநாதனுக்கு நண்பன். அவர் இன்னொரு சுபரான குரு வீட்டில் உட்காந்து 11ஆம் வீட்டில் வந்துட்டார். திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்டுருக்கார். இப்போ வாக்கிய பிரகாரம் திருநள்ளாறு சனி பயிற்சி நேற்று நடந்திருக்கு. ஸோ அதனால் அடுத்த 2.5 வருஷங்களுக்கு யோகமாக இருக்கும். 11 சனி லாபம், எல்லா வகையிலும் லாபம் வரும். மனைவினால் லாபம், நண்பனால் லாபம், புருஷனால் லாபம், பிள்ளையால் லாபம், பிஸ்னஸ்னால் லாபம், செய்கிற வேலையில் லாபம், எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கும். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், ரெகக்னேஷன், ப்ராப்பர்ட்டி, கோல்டு, வீட்டில் சுபமங்கல நிகழ்ச்சி நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி வச்சுடுவா. குரு இப்போ வந்து 2ஆம் வீட்டில் இருக்கார். இன்னும் 2.5 மாதம்தான் குருவும் சனியும் அபரிவிதமான யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அது கண்டினியூ ஆகும். மே மாதம் 20ஆம் தேதி அவர் 3ஆம் வீட்டுக்கு போய் மறைஞ்சு உச்சம் பெறுவார். அங்கே போனாலும் அவர் சும்மா இருக்கிறதுல உச்சம் பெறுவார், சனியை பார்ப்பார். இது ஒரு நல்ல அமைப்பு தானே. ஸோ அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது. 2.5 வருஷம் யூட்டிலைஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே, தசாபுத்தியை மட்டும் பார்த்துக்குங்க. தசாபுத்தி மோசமாக இருந்ததுன்னா இந்த மேற்கூடிய பலன்கள் சுமாராக நடக்குங்க. தசாபுத்தி வந்து அருமையாக இருந்துச்சுன்னா அப்படியே படம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்து டைஜஷனே ஆகிடுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. இப்போ இதுக்கு நடுவில் குரு சொல்லிட்டேன். ஓகே, குரு ஃபேவரபுளாக இருப்பார். இந்த வருஷம் 3ல் மறைஞ்சாலும் உச்சம், அடுத்த வருஷம் 4ல் அதி நண்பனுடைய வீட்டில் இருப்பார். நண்பன் வீட்டில் சூரிய பகவான் வீட்டில் இருப்பார். நல்லது தான். அதை விட அருமை 5ஆம் வீட்டுக்கு வந்து 29ல் போவார், 28ல் போவார் அவர் பயிற்சியில். அது மிகவும் அற்புதமான அமைப்பு. உங்கள் ராசியை அப்போ பார்ப்பார் 9ஆம் பார்வையினால். ராகு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார் கேது பகவான். அதனால் முயற்சியில் வெற்றி, குருவோடு சேர்ந்து இருக்க போகிறாரு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம். இதெல்லாம் குரு சண்டா யோகத்தில் அது ஒரு பிரமாதப்படுத்திடும். தைரியம், வீரிய, பராக்கிரமம், முயற்சியில் வெற்றி இருக்கும். சில நேரத்தில் சகோதர விரதம் கொஞ்சம் இடத்துல காமிக்கும். பிள்ளைங்களால் சில கெட்ட பேர், சில நேரத்தில் சில விஷயங்களில் பசங்க நம்ம கோஆப்ரேட் பண்ணாது. ஏன்னா குருவோட கேது சேரதுனால குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்திடுவார். ஆனால் ஆன்மீகத்துக்கு பிரமாதமாக இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, என்ன இது, ஏன் இப்படி நடக்குது. கோயில் குல தரிசனம் கிடைக்கும், மகான்கள் தரிசனம் கிடைக்கும். உங்களை அறியாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே 12, 11 கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீட்டிலேருந்து டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ அவர் என்ன பண்ணுவார், 10ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டுக்கு மாற போகிறார். இது வந்து ஒரு சுமாரான அமைப்பு தான். ஓகே, இருந்தாலும் கோயில்களோ திருப்பணிகள் திருத்தலத்துக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணிட்டு வருவீங்க. அது இல்லாமல் மகான்கள் தரிசனம் கிடைக்குங்க. நீங்கள் யாரை வழிபடுங்களோ உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, மகான்கள் தரிசனம் கிடைக்கும். முன்னோர்களுடைய அந்த சாப விமோச்சனைகளுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு கண்ணில் தெரிபடும். ஏன்னா சனி பகவான் வீட்டில் போய் அவர் மகரத்தில் வந்து அவர் வந்து இருக்கார். அதில் வந்து முக்கியமாக குருவுடைய பார்வையில் யோகராகவாக காட்சி அளிக்கிறார். மிகவும் அற்புதமான அமைப்பு. நல்லா இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்க. காலம் உங்கள் கையில். சுபம். ஏதாவது ஐயம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும். இமெயில் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் என்னுடைய பதிவுகள், என் குரல் பதிவு மற்றும் ப்ரெடிக்ஷனை வாய்ஸ் மெசேஜின் மூலியமாகவே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றி. சுபம்.